ஸ்வீட் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸ்வீட் சட்னி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். புளி, சர்க்கரை, நம்ம டேட்ஸ் தேவைன்னா டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சுகர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். திக்கான புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பேனில் நான் கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றி போகிறேன். புளி நல்ல கொதி வருது. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணேன். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 8 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா விதமான சாட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. Hi, hello friends. Welcome to HIDHAYA'S.